தாவேகா. அவர் வெளியிலே வர மாட்டார். அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். எப்பா அவர்லாம் எங்கப்பா கட்சி? 234 தொகுதிக்கு நிக்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்கா? அவரு அவ்வளவுதாங்க 10 சீட்டா? அவ்வளவுலாம் கிடையாது. ஒரு சீட்டும் கிடையாது. அது எல்லாம் தோல்விதான். இப்படின்னு சொல்லி அவர் மேல வைத்த அவதூறுகள் ஏராளம். அவருடைய குடும்ப பிரச்சனைகளை தெருவுல இழுத்து விட்டு அதை வச்சு அரசியல் செய்ய நினைச்சாங்க. எப்படி பின் அரசியல் செய்வாங்களோ அதே மாதிரியே குடும்ப அரசியல், அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது, அவர் தவறானவர் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றது, அவர் கொலைகாரர் அப்படின்னு சொல்லி அந்த கரூர் இன்சிடென்ட் வச்சு அவர் கார்னர் பண்ணது, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து அந்த மனுஷன் மட்டும் செய்யல. அவரை நம்பி இருந்த, அவருக்கு பிடித்தமான, அவர் சொல்ற மாதிரி அவங்களுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தம்பிகள், அம்மாக்கள், அப்பாக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து எல்லா இடங்களிலுமே விஜய் அவர்கள் போட்டி போட்டார் அப்படின்னு சொல்றதை விட அங்க விசில் சின்னம் விஜய், அவ்வளவுதான். யார் அங்க கேண்டிடேட், அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்களுடைய சாதி என்ன, மதம் என்ன, இது எதுவுமே பார்க்காம விஜய்க்காக நான் இந்த ஓட்ட போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு 100க்கும் அதிகமான தொகுதிகள்ல இதுவரையிலும் முன்னிலையில் வந்து நிற்கிறார். இந்த 100க்கும் அதிகமான தொகுதி வந்த அரசியல் கட்சி தொடங்கின 2 மாதங்கள்ல எந்த கட்டமைப்பும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில அதுவும் 2 பெரிய பூதாகரமா இருக்கக்கூடிய கட்சிகள், திமுக சாதாரண கட்சியா ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு 28 கட்சியினுடைய கூட்டணியை அமைத்தார் ஸ்டாலின் அவர்கள். அந்த 28 கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டா கொளத்தூர்லயே ஸ்டாலின் அவர்களை அவரால் பாதுகாக்க முடியல. தாவேகா முன்னாடி மண்டி போட்டு இன்னைக்கு அவங்களுடைய தோல்வியை உறுதி செய்ய போகிறார் இப்போதைய முதலமைச்சர். நாளைக்கு அவர் ராஜினாமா செஞ்சிருவார்.